ஸ்கூலில் இல்லாட்டினா காலேஜில் நம்ம கூட படித்த மக்கள் இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஏரியாவில் நம்மளோட கம்மியாக ஏர்ன் பண்ணுற பீப்புள் நல்ல லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் ப்ரைமரியாக இருக்கிறது நம்மளோட ஐடென்டிட்டி தான். எப்பயுமே நாம் என்ன பேட்டர்னை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு ஆக்ஷனை செஞ்சிடணும். இன்றைக்கி ஒரு வேலையை செய்யணும், செஞ்சால் எனக்கு காசு கிடைக்கும், காசு கிடைச்சிச்சின்னா நான் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக நாம் ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணுறதுல தான் குறியாகவே இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஒரு கார் வாங்குவேன், அதுக்கப்புறம் நான் ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஜாயாக இருப்பேன். அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட்டாக கொண்டு போய் வச்சுருவோம். இப்படி நாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக கிடைக்கிற அந்த எமோஷன் நமக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்காது, லாங் லாஸ்டிங்காக இருக்காது. எப்பயுமே நம்ம செஞ்ச கஷ்டத்தை தான் நம்ம நினச்சி பார்ப்போம். அங்கேருந்து எப்படி இருக்கணும் நம்ம ஐடென்டிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயமே நம்ம அந்த பொருளை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன ஃபீலிங் வரும். லைக் எனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா நான் ஃபேமிலியோட நல்ல அமைதியை உருவாக்குவேன், நான் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஒரு அமைதியை க்ரியேட் பண்ணுங்கள். லைக் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணுங்கள். நான் இந்த பொருளை அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், நான் ஒரு ஜாயாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இம்மீடியட்டாக அதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனை செய்கிறப்போ அந்த ஆக்ஷன் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது, ஈஸியாக நாம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பொருளை நாம் அடைவோம். லைக் அந்த ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா காசு கிடைக்கும். முதல்ல நான் பீஸ்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னா காசு ஆட்டோமேட்டிக்காக, அந்த ஆக்ஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா காசு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கார் வாங்கினோன்னா நாம் இன்றைக்கி ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த காரை நாம் ஈஸியாக வாங்கிடுவோம். இந்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும். லைக் நாம் இன்றைக்கி எமோஷனை நல்லா ஃபீல் பண்ணிட்டு அந்த ஆக்ஷனை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த பொருளை அடையிறோம். அப்படிங்கிறப்போ அந்த விஷயம் ஈஸியாக நம்மளை அடையிறது மட்டும் இல்லாமல் அந்த ஜாய் ஆகட்டும், ஹாப்பினஸ் ஆகட்டும், பீஸ் ஆகட்டும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த ஐடென்டிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். எப்பயுமே நாம் அதாவது நம்ம எமோஷன் ஸ்டேட்டை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செயலை செய்கிறோம், நம்ம அந்த பொருளை அடையிறோம். இதுதான் ஒரு குயிக்கஸ்ட் ஃபார்ம் நம்ம நினச்ச விஷயத்தை அடையிறதுக்கு. நம்ம ஐடென்டிட்டி ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்டை நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.